தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்வாஜிஹி வ ذُرِّيَّاتِهِ வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன் அம்மா பஅத் فقد قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरा रहम और करम और अफ़्व और गुज़र का तुझे वास्ता सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमी पीराने सलासिल का पीर नूरी का पीर आरिफ का पीर इमदाद का वास्ता या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़ि इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा बेजाहि सैयदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम. கண்ணிமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லை இல்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலகத்தின் வெச்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைர் உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேக்மார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் கியாமத்தும் இப்படின்னு சொல்லி காட்டினாங்க. ரெண்டு விரலை போல. இந்த விரலுக்கும் அந்த விரலுக்கும் நடுவில் எவ்வளோ இடைவெளி இருக்குது, அவ்வளவு நெருக்கமாக நானும் கியாமத்தும் இருக்கிறோம். கியாமத் என்று சொன்னால் என்ன, அதையும் யாரும் விளங்கலை. கியாமத் என்று சொன்னால் உலகம் அழியுதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஒரு வகையில் உலகம் அழிகிறது தான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போய் கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. நானும் கியாமத்தும் பக்கத்தில். ஆனால் இன்னும் மக்கள் இன்னும் இவ்வளோ காலம் இருக்குது, இன்னும் அதெல்லாம் இன்னும் 1000-2000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்தால் நடக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தை எப்படி பார்த்தாங்க? இப்போ வந்துடலாம், அடுத்து வந்துடலான்னு நினச்சாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களும் ஒரு மேகம் இருட்டிட்டு வந்துட்டா கூட கியாமத்து வந்துருச்சோ அப்படின்னு பயப்படுவாங்க. கியாமத்தை அப்படி பயந்தாங்க. ஆக அந்த கியாமத்துடைய
நிலைகளை எந்த மக்கள் பார்த்தாங்களா இல்லையோ நாம் பார்க்க போகிறோம். குர்ஆனில் ஹதீஸில் சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களும் இன்னைக்கு வெளியாயிட்டு இருக்குது. கியாமத் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த உலகம் அழிய போகுது, இந்த உலகம் அழிய போகுது. அப்படி பல பேருடைய இப்போ வந்து யூடியூப்ல சொல்கிறாங்க 2000 உலகம் அழிய போகுது, 2010 அழிய போகுது, 12 அழிய போகுது. அப்படி அப்போ இதெல்லாம் அல்லாஹ் தான் சொல்ல வைக்கிறான். ஒரு மேகம் வந்தாலே கியாமத்துன்னு பயந்தாங்க. இன்னைக்கு யாரோ பயப்படுறாங்களா? பயப்படுறதில்ல. அல்லாஹால இப்போது ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா யாரும்? உலகம் அழிய போகுதுன்ட்டு இல்லை. அப்போ இன்றைக்கி உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் மதமே இல்லாதவர்களும் ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு உலகம் என்ன செய்ய போகுது? அழிய போகுது. அது இன்னைக்கு சூழ்நிலைக்கு மனிதர்களுடைய செயலாலும் இயற்கைன்னு என்னதான் இறைவன் தான், இயற்கை காரணங்கள்னாலையும் இன்னைக்கு எல்லாமே இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு, மலைகள் வெடிக்க போகுது, கடல்லாம் கொந்தளிக்க போகுது, பூமி நிலநடுக்கங்கள் வரப்போகுது. யார் சொல்லிகிட்டு இருக்காது? மீடியாக்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ இதுவெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. இவங்க சொல்கிறது எந்த அடிப்பில் சொல்கிறாங்க அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அல்லாஹ் கியாமத்தை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறான். ஒரு மேகம் வந்தாலே கியாமத்தை நினைச்சாங்கன்னா இப்போ நம்ம ஒரு செய்தி வந்தால் கியாமத்தை நினைக்கணுமா வேணாமா? சொல்கிறவங்க யாராக இருக்கட்டும், எந்த அடுப்பில் சொல்லட்டும். ஆனால் அப்போ அதுக்குள்ளே இன்றைக்கி ஆராய்ச்சிகள் எல்லாம் பார்க்குறாங்க. என்ன ஆக போகுது, பயங்கரமான என்ன நடக்கும்னே தெரியல. இப்போ கியாமத்துனா என்ன? உலகம் அழிகிறதில்ல, உலகம் எல்லாம் நிலைப்படுத்தப்படும், சமப்படுத்தப்படும். சமநிலை தவறி எல்லாம் வந்து என்ன ஆகி போச்சுன்னா கெட்டு போய் நிற்குது. கியாமத்துனால அர்த்தம் என்ன? நிலைப்படுத்துதல்னு அர்த்தம், சீர் செய்தல் தான் அர்த்தம். கியாமத்துனாலே இப்போ சீர் செய்யும்போது இப்போ வீட்டை என்ன செய்கிறாங்க? வீட்டை சீர் செய்கிறாங்க அப்படின்னா அங்கே தட்டி இங்கே தட்டி, உடைக்க வேண்டியதை உடைச்சி, இடிக்க வேண்டியதை இடித்து, சேர்க்க வேண்டியதை சேர்த்து அப்படிலாம் பண்ணி இப்போ இது என்ன செஞ்சாச்சு? சீர் செஞ்சாச்சு. இருக்கிறது அப்படியே வச்சுருந்தா சீர் செஞ்சது ஆகுமா? சீர் செய்கிறதுனா ஒரு வழி ஆயிரும். ஏற்கனவே இருக்கிறது என்ன ஆகும்? அது ஒரு எல்லாமே வேறு மாதிரி ஆயிரும். இருக்கிற மாதிரியே வச்சுக்கிட்டு சரி செய்ய முடியாது. வீட்டில் உள்ள ஜாமான்லாம் இங்கே இருக்கிற ஜாமான் அங்கே இருக்கிற ஜாமான் இங்கே எல்லாம் எப்படி இருக்கும்? ஒன்று எல்லா ஜாமானையும் வேறு ஏதாவது வீடு ஷிஃப்ட் பண்ணணும், இல்லை வந்து ஒவ்வொரு ரூமாக இந்த ரூமில் வச்சுட்டு இந்த ரூமை சரி பண்ணிவிட்டு அப்புறம் இதை சரி பண்ணிவிட்டு அதில் வைக்கணும். இப்படி மாற்றி மாற்றி அப்போ எப்படி இருக்கும்? நம்ம நார்மல் வாழ்க்கை வாழ முடியுமா? நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்க முடியுமா? வீடே குப்பை காடாக கிடக்கும். அதைத்தான் எல்லாம் செய்ய போகிறான். அதுக்கு பேர் தான் என்னது? கியாமத். இது வரைக்கும் மனுஷங்கிறதுனால என்ன ஆகிப்போச்சு? குப்பை காடாக ஆகிப்போச்சு. இந்த பூமி என்ன ஆயிடுச்சு? அல்லாஹ் இப்படி படைக்கலை. அல்லாஹ் படைக்கும்போது இப்படி இல்லை. இன்னைக்கு நாம் செஞ்சுட்டு இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் அழகாக இருக்குது,
மரத்தை வெட்டி மலையை உடைச்சி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் கெடுத்து இப்போ தான் சிட்டினா எப்படி இருக்குது, இப்படி பயங்கர பெரிய பெரிய பில்டிங்கு அது இது. மனுஷன் வராட்டி எப்பவுமே எப்படி வந்திருக்கும்? ஏதாவது பில்டிங் இருந்திருக்குமா? இங்கெல்லாம் இப்போ நம்ம உட்காந்துருக்குறோம், இங்கே பில்டிங்காக இருந்திருக்கோம். இங்கே ஏதாவது பயங்கரமான பெரிய மரம் இருந்திருக்கும். பக்கத்தில் ஆறு ஏரி, பக்கத்தில் நிறைய மிருகங்கள், ஆடு மாடு மான் மயில், எப்படி இருந்திருக்கும்? நாம் இந்த பூமியெல்லாம் கெடுத்து நாசமாக்கி சூடாக்கிட்டு நாம் ஒரு சின்ன ரூமுக்குள்ளே ஏசி போட்டு உட்காந்துக்கிட்டோம். மற்ற மிருகங்களுக்கெல்லாம் கொதிக்குது. நமக்கு கொதிக்குதுன்னா நாம் தான் கொதிக்க வச்சோம். பூமியெல்லாம் கொதிக்க வச்சுக்கிட்டு சின்னோண்டு ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஏசியை போட்டு இன்னும் சூடாக்குறோம் வெளியே. அப்போ என்ன, இது நல்லதா கெட்டதா? இது இப்போ எவ்வளவு கெடுத்து வச்சாச்சு மனுஷன். ஒரு வீட்டில் பெரியவங்களே இல்லை, 4 சின்ன பிள்ளைங்களை விட்டு கதவை மூடிட்டு போயிட்டா ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து பார்த்தா வீடு வீடாக இருக்கும். எல்லாம் கச்சா மச்சான்னு எல்லாம் எப்படி ஆயிரும்? அது மாதிரி அதை விட மோசம். சின்ன குழந்தைங்கனாச்சும் ஏதோ இருக்கிறது இங்கே உள்ளது அங்கே உள்ளது இங்கேன்னு உருட்டி போட்டுட்டு கிடக்குங்க. ஆனால் மனுஷன் பண்ணது என்னது? எல்லாம் உடைச்சி கிடச்சி அல்லாவுடைய அந்த இயற்கையை என்ன செஞ்சிட்டான்? கெடுத்து நாசமாக்கிட்டான். ரசூல்லா காலத்தில் இறக்கப்பட்ட குரான்ல அல்லாஹ் சொல்கிறான், பூமியை மனிதன் கெடுத்து விட்டான். பூமியையும் தண்ணியையும் மனுஷன் என்ன செஞ்சிட்டான்? கடலையும் கெடுத்துட்டான், பூமியையும் கெடுத்துட்டான்றான். அன்னைக்கே கெடுத்துட்டான்னா அப்போ இன்னைக்கு என்ன? அன்னைக்கு ஒன்றும் கிடையாது. ஏன் நம்ம ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி போனால் எப்படி பில்டிங்லாம் கிடையாது, எல்லாமே குடிசை வீடு, ஓட்டு வீடு, மண் வீடு, அவ்வளோதான் இருந்துச்சு. அதையே எல்லாம் சொல்கிறான் என்னது? கெடுத்து போட்ட மனுஷங்க எல்லாம் சேர்ந்து கெடுத்துட்டாங்கன்ட்டு. இப்போ இன்னைக்கு பயங்கரமாக கெடுத்துட்டாங்களா? நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம்? வீடு கட்டினால அதே பாவம் தான். எல்லாம் செய்கிறதெல்லாம் பாவம் தான். நீ மனுஷன் செய்கிறது எல்லாமே என்னதான்? பாவம் தான். இயற்கையை மீறி போயிட்டான்ல. எல்லாமே செயற்கை தானே. செயற்கை செயற்கை செயற்கை. மனுஷனை தவிர வேற எது செயற்கை நோக்கி போகுது? எல்லாம் இயற்கையில் தானே இருக்குது. ஏதாவது செயற்கையை நோக்கி போதா? இன்னும் 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 அப்போ இந்த மனிதனுடைய செயல்களினால் பூமி கெட்டு போச்சு. அதுதான் சொல்கிறாங்க. என்ன எல்லாம் பயங்கரமான அவசர அபாய எச்சரிக்கை. இன்னைக்கு ஒரு நியூஸ் நம்ம சில்சிலா குரூப்பில் போட்டுக்கிட்டுருக்கோம். இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக இந்த பத்திரிகையாளர் அவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு மீட்டிங் மாதிரி போடுவாங்கள்ல மக்களுக்கு, அவசர எச்சரிக்கை அப்படி போட்டு சொல்லியிருக்கிறாங்களாம். என்னது? கடுமையான பாதிப்புகள் வரப்போகுது, கடுமையான பூமி நிலநடுக்கங்கள் வரப்போகுது, சூறாவளிகள் வரப்போகுது, கடல் கொந்தளிப்பு சுனாமிகள் வரப்போகுது, வெள்ளம் எல்லாம் வரப்போகுது. பூமியே ஒரு இது பூமி அழிகிறது இல்லை, பூமி தன்னை சரி செஞ்சுக்குது. ஒரு குலுங்குனா எல்லாம் அப்படி தரமட்டமாக எல்லாம் முடிஞ்சு. அப்போ அந்த எல்லா மனிதனால் ஏற்பட்ட எல்லா தீமைகளும் அழிந்த பிறகுதான் இறைவன் வருவான். கியாமத்து வந்துட்டு உலகம் அழிஞ்சிட்டா இறைவன் வருவான்.
கேள்விக்கணக்கு. அதுக்கு பிறகு கேள்வி மஹ்ஷர். என்ன ஆயிரும்? வெட்ட வெளியில் எல்லா மக்களும் ஒன்று கூட்டப்படுவாங்க. வெட்ட வெளியில் ஒன்று கூட்டப்படணும்னா அந்த வெட்ட வெளி எங்கே? பூமி தான். எல்லாம் தரமட்டமாக ஆக்கப்பட்டு இறைவன் என்ன செய்வான்? வருவான். அப்போ இறைவன் வரணும்னா பூமி அதுக்கு என்ன செய்யப்படும்? தயார் செய்யப்படும். அதுக்கான தயாரிப்பு தான் இது. மனிதன் செஞ்ச தீமையை எல்லாம் அழிக்கிறது, அதை சரி செய்கிறது, இறைவனுக்காக பூமியை தயார் செய்கிறது. இதுக்கு மேலே என்ன ஆகாது? மனுஷன் என்னது இன்னும் சாதிக்கணும் வாழணும்னு நினைக்க மாட்டேங்கிறான். இன்னும் எல்லாத்தையும் எடுத்து 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 நாசமாக்கணும். இன்னும் நாசமாக்கணும். இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்க முடியாதா? இருக்கிறதே தாராளமாக தான் இருக்குது. என்ன செய்கிறது இல்லை? இருக்கிறவன் பகிர்ந்து கொடுக்கறது இல்லை. ஒன்றுக்கு 4 வீடு வச்சுருக்கிறான், சும்மா போட்டி வச்சுருக்கிறான். 10 ரூம் இருக்குது, ஒரு ரூமில் இருக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு வீடு இல்லை. வீடு இல்லாமல் 1000 பேர் இருக்கிறான். வீடை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 10 பேர் இருக்கிறான். அதுக்கு மேலேயும் என்ன செய்யணும்? இன்னும் சுரண்டணும், இன்னும் கொள்ளையடிக்கணும், இன்னும் நாசமாக்கணும், பூமியை நாசமாக்கணும். எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு இருக்கு. அப்போ அல்லாஹ் சும்மா இருப்பானா? அல்லாஹ்வுடைய எதுக்கும் எந்த ஒரு பொறுமைக்கும் எல்லாம் இருக்குதா இல்லையா? இப்போ அல்லாஹ்வுடைய பொறுமை எல்லாம் பொறுத்து பார்த்தா இன்னைக்கு திருந்துவான், நாளைக்கு திருந்துவான். அப்போ அல்லாஹ்வே நேரடியாக களத்தில் இறங்கி இது வரைக்கும் இருந்த எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டு இறைவனுடைய ஆட்சி வரப்போகுது. அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம அல்லாஹ்தாலா நமக்கு அந்த இறை ஆட்சிக்காக தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இறை ஆட்சியில் என்ன? இறைவனை வணங்கணும், இறைவனை அறிந்து கொள்ளணும், இறைவனை திக்ரு செய்யணும். அது மட்டும்தான். வேற ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், படிக்கணும், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், அது எதுவுமே கிடையாது. இறைவனுடைய ஆட்சியில் என்ன மட்டும்தான்? அவனை அறியணும், வணங்கணும். மற்றது எல்லாம் அவனே பார்த்துப்பான். நேரடியாக மறைமுகமாக இருந்ததை அல்லாஹ்தாலா நேரடியாக நீங்களே நல்லபடியாக ஒழுக்கமாக இருங்கன்னு கையில் கொடுத்து பார்த்தா யாரும் ஒழுக்கமாக இல்லை. இப்போ அல்லாஹ்தாலா நேரடியாக அவனே கையில் எடுத்து எல்லோருக்கும் இருக்கிறதுக்கு இருப்பிடம், எல்லோருக்கும் உணவு, எல்லோருக்கும் உடைகள், எல்லோருக்கும் வேலை. என்ன? இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நான் யார், இறைவன் யார், அந்த விளக்கம். ஒரு பெரிய அரசன் இருக்கிறான், சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான், எல்லா மக்களுக்கும் எல்லாமே செஞ்சு கொடுக்க முடியும். அவனால் எல்லாம் செஞ்சு கொடுத்துருவான். மக்கள் என்ன செய்யணும்? அவனை புகழ்ந்துக்கிட்டு இருக்கணும். எனக்கு இவ்வளோ பெரிய ராஜா கிடச்சிட்டாரு, ஏதாவது செய்யணும் தேவை இருக்குதா? ஆனால் ராஜாவுக்கு என்ன இருக்குது? இல்லை, அவருக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லா சக்தியும் இருக்குது. அந்த ராஜா என்ன செய்கிறாரு? மக்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. மக்கள் என்ன செஞ்சால் போதும்? ராஜாவை விளங்கி ராஜாவை புகழ்ந்தா போதும். புகழ்றதானே வணக்கம். அல்லாஹ்வை புகழ்றதானே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு இருந்தாலே போதும், அவ்வளோதான். இதுதான் திக்ர். திக்ர்னா என்னது? திக்ர்னா சுப்ஹானல்லாஹ் அப்படி இல்லை, புகழ்றது. நம்ம விளங்கி நம்ம கல்பால நம்ம மனசால அல்லாஹ்வை என்னெல்லாம் புகழ்கிறோமோ இப்போ யாராவது புகழ்கிறாங்களா, பாராட்டுறாங்களா? யாரும் போனதே என்னத்தை அல்லாஹ் செஞ்சுட்டான், நான் என்னத்தை அவனை பாராட்டுறது? கண்டுக்கிறதே இல்லை. அப்போ என்ன செஞ்சுதான் ஆகணும்? அப்போ யாரும் மறுக்க முடியாதுல்ல. அப்போ எல்லோரும் அல்லாஹ் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? புகழ ஆரம்பிச்சிருவாங்க, பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அல்லாஹ் விளங்க யார் அல்லான்னு விளங்குறதுக்கு முயற்சி செய்வாங்க. அப்போ அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லித்தரப்படும். யார் அல்லாஹ், அவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான், அவன் நாம யார், நம்முடைய நிலைமை என்ன. இப்போ இந்த தாலிமாத்துகள் எல்லாம்
நீ உலகம் முழுவதும் எல்லா மக்களுக்கும் சொல்லித் தரப்பட போகுது. எல்லா மக்களுக்கும் அவ்வளோதான். இப்போ மக்களுடைய வேலை என்ன? நல்லா சாப்பிட வேண்டியது, நிம்மதியாக இருக்க வேண்டியது, புகழ வேண்டியது, இறைவனை அறிந்து கொள்ள. வேறு என்ன இருக்குது? எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நிம்மதியான, சந்தோஷமான, ஆரோக்கியமான, மரணமே இல்லாத வாழ்க்கை. மரணிக்கணும்னு என்ன தேவை இருக்குது? மரணிக்காமல் வாழ வைக்க முடியாது அல்லானால. வயசாகி இப்படி கிளவி ஆயிரும் கிடையாது. எல்லோரும் ஒரே வயசில், வயசானவங்களும் என்ன செய்யப்படும்? சின்ன பிள்ளைங்களா இருக்கவங்க பெரிய வயசு ஆக்கப்படும். 10 வயசு பிள்ளைங்க 20-30 வயசு ஆக்கப்படும். மேலே இருக்கிறவங்க அப்படி கீழே இறங்குவாங்க, கீழே இருக்கிறவங்க அப்படி கொஞ்சம் மேலே ஏறி எல்லாத்தையும் ஒரே லெவல். மகனும் ஒரே வயசு தான், தகப்பனும் ஒரே வயசு தான், தாத்தாவும் அதே வயசு தான். எல்லாரும் ஒரே வயசு. தாத்தா பாட்டியும் ஒரே வயசாக இருப்பாங்க எல்லோரும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு நிலையை நோக்கி உலகம் போயிட்டு இருக்கு. அப்போ இது நம்ம ஒரு வகையில் பயப்படவும் செய்யணும். அந்த முசீபத்துகளை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, மாட்டிக்கக்கூடாது. மாட்டினாலும் திரும்ப நம்ம உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு அது நடக்கும். மாட்டாமலே அடிபட்டு கட்டு போட்டு இதாகணுமா, இல்லை அடிபடாமலே தப்பிச்சிட்டா நல்லதா? அதை நம்ம பார்த்துக்கணும். வல்லாத்தால நம்ம இன்ஷா அல்லாஹ் யார் இந்த அல்லாஹ்வை பிடித்து கொண்டார்களோ அவங்கள எல்லாம் என்ன செய்வான்? பாதுகாப்பான். பிரச்சனை இல்லாமலே பாதுகாப்பான். இப்போ யாரை எல்லாம் நாடுகிறானோ அவங்கள என்ன செய்வான்? பாதுகாப்பான். ஹதீஸில் வருது, 2/3 பங்கு உலக மக்கள் தொகை என்ன செய்யப்படும்? அழிக்கப்படும். இன்றைக்கி 900 கோடி இருக்கிறாங்கன்னா 600 கோடி மக்கள் என்ன செய்யப்படும்? அழிக்கப்படும். ஒரு 200-300 கோடி மக்கள் தான் பூமியில் வைக்கப்பட்டு அவர்களை கொண்டு பூமியை மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும். அவர்களை கொண்டு இறைவன் என்ன செய்வான்? பூமியை செழிப்பாக்கி அதுக்கு பிறகு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மக்களையும். அப்போ எப்போ என்ன நடக்கும் சொல்ல முடியாது. கடுமையான சோதனைகள், கடுமையான பிரச்சனைகள் எல்லாம் வரப்போது. இது நமக்கு சொல்லப்பட்ட விஷயந்தான். இது என்னது? இது அழிவு இல்லை, இது சீர்திருத்தம். இது என்னது? இது சீர்திருத்தம். இன்றைக்கி அவன் போர் செஞ்சால் முடிஞ்சு போச்சு. போர் முடியல, ஆரம்பிக்கும் இன்னும். அது இப்போ என்னென்னா, அடி வாங்கும்போது கொஞ்சம் அடிச்சு போடலான்னு நினச்சான் அவன். பார்த்தா என்னடா அடி பயங்கரமாக விழுகுது. சரி, இன்னும் கொஞ்சம் நம்ம இது பத்தலை போல், தயாரிப்பு பத்தலை, கொஞ்சம் என்ன செய்வோம், கேப் விட்டு ரெடி ஆகிட்டு வருவோம். அடுத்து அடிக்கிற அடி பெருசாக அடிக்கணும் அப்படின்ட்டு இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கான முயற்சிகளில் இருக்கிறாங்க. அப்போ மனிதர்கள் மூலமாகவும் இந்த உலகத்தில் என்ன வரப்போகுது? கடுமையான பிரச்சனைகள் வரப்போகுது. அதை தொடர்ந்து அதோடு சேர்ந்து கடுமையான நிலநடுக்கங்கள், பூகம்பங்கள், பஞ்சம், பசி, கொள்ளை நோய்கள், கொத்தா மனிதர்கள் என்ன செய்கிறது, மொதா போகிறது எல்லாம் நடக்கும். ஈமான் இருக்கணும். என்ன, ஐயோ என்ன நடக்கும்னு தெரியலையே, இதை பயப்படக்கூடாது. அல்லாஹ் பயப்படும். அல்லாஹ்னா அண்ணதான் நடக்கும். அப்படி யார் ஈமானோடு இருக்கிறாங்களோ எந்த பிரச்சனையும் இல்லை பயந்தோம் தூக்கிட்டு போயிடும். எந்த நோயாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பயந்தான் பிரச்சனை. நாம் ஈமானோடு, இறை நம்பிக்கையோடு இருந்தோம், நமக்கு என்ன இருக்காது? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கும். அவரே போயிட்டாரு, இவரே போயிட்டாரு, அவங்களுக்கு அந்த பிரச்சனை, இவங்களுக்கு யார் போனால் என்ன, யார் வந்தா என்ன, நமக்கு ஒன்றும் இல்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அந்த நம்பிக்கையோடு நாம் அல்லாஹ்வை நாம் பிடிச்சிக்கணும். இந்த எதுக்கு அல்லாஹ் தஆலா இது போன்ற செய்திகள் ஏன் வருது
அல்லாஹ் நம்ம ஒரு ஈமான் கொண்டவர்களை நிலைப்படுத்துறதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கையாக திடீர்னு வந்துட்டு தடுமாறி என்ன செஞ்சிருவாங்க, என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு புரியாமல் போயிடும். அதனால் இது போன்ற செய்திகளை அல்லாஹ் கொடுத்து நீங்கள் ஈமானை பலப்படுத்திக்கங்க. சரிதான், ஆமாம், ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சுருவோம், ஒரு குழி நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், குழி இருக்குது இந்த பக்கம் குழி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டே தெரிஞ்சால் நம்ம ஸ்லோ பண்ணி போவோம். ரோடு நல்லா இருக்குங்க, வலுவலுன்னு நல்லா இருக்குதுங்க, நம்ம பாடுங்க அடித்து விட்டு போனோம்னா குழி இருக்கே தெரியல, என்ன ஆகும், அடித்து தூக்கிறோம். இல்லை ஒரு மேடு இருக்க தெரியல, என்ன ஆயிரும். அப்போ அல்லாஹ் அது மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காக நமக்கு நம்முடைய ஈமானை பலப்படுத்துவதற்காக நமக்கு இந்த செய்திகளை இந்த முற்கூட்டியே நமக்கு அறிவிப்பு செய்கிறோம். இப்போ அல்லாஹ்வுடைய அறிவிப்பு தான். அல்லாஹ்வுடைய அறிவிப்பை கொண்டு நம்முடைய ஈமானை சரி செய்யணும், நம்ம பலப்படுத்திக்கணும். நாம் ஈமானில், திக்ரில், ஃபிக்ரில், நமக்கு சொல்லித்தரப்பட்ட தாலிமாத்துகளில் அதில் கவனம் செலுத்தி என்ன இல்ம், இந்த இல்மு தான் இன்னும் நல்லா ஒழுங்காக என்ன செய்யப்பட போகுது, அடுத்து சொல்லித்தரப்பட போகுது. இதுக்காகத்தான் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் என்னன்னு சொன்னால், ஒரு வகையில் சொல்லப்போனால் இந்த இல்மை சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை, சரியான முறையில் சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை. இப்போ சொல்லித்தரதுக்கு ஆள் வந்தாச்சு, மக்கள் இல்லை. இப்போ மக்களை ரெடி பண்ணணும், அதுக்கு தான் இப்போ எல்லாம் ஸ்கூல் எல்லாம் அப்படியே குளமாக கிடக்குது, பாடமே நடக்காமல் இருந்துச்சு. இப்போ நல்ல டீச்சர் வந்துட்டார், இப்போ என்ன செய்யணும், பசங்க வர மாட்டேங்கிறாங்க, ஸ்கூல் எல்லாம் இதாக போய் கிடக்குது. இப்போ என்ன செய்வோம், எல்லாத்தையும் விளையாடிட்டு இருக்கிற பசங்களெல்லாம் அடித்து துரத்தி எல்லாத்தையும் கட்டி இழுத்துட்டு வந்து அதுக்கு தான் இப்போ வேலை. சும்மா சொன்னால் வருவாங்களா? அப்போ அது என்ன செய்யணுமோ எல்லாத்துல என்ன செய்ய போகிறான், அதுதான் கியாமத். அல்லாஹ்வுடைய நோக்கமே, அசல் நோக்கமே என்னதான், அவனே தெரிஞ்சுக்கணும், மக்கள் அவனை தெரிஞ்சுக்கணும், அவனை புகழணும், அதுதான் நோக்கம். அப்போ அந்த நோக்கத்துக்கான நேரம் வரும்போது அதுக்கான வேலைகளை யார் பார்ப்பா, எல்லாம் பார்ப்போம். அப்போ அதுக்குள்ள வேலை தான் இப்போ என்ன செய்யுது, நடக்க போகுது. இப்போ அல்லாஹ்தாலா எங்கேருந்து வேலை செய்வான், இல்லை இங்கேருந்து வேலை செய்யணுமா, அங்கே அல்ல, எல்லா இடமும் அவனுடையது தான். எங்கேருந்து வேணால் செய்யலாம்ல. அரபு நாட்டிலேருந்து தான் செய்யணும்னு இல்லை, ஆப்பிரிக்காவிலேருந்து தான் செய்யணும்னு இல்லை, எல்லாம் அவனுடையது. அமெரிக்காவில் செய்யணுன்னாலும் செய்யலாம், ஆப்பிரிக்காவில் செய்யணுன்னாலும் செய்யலாம், அரபு நாட்டில் செய்யணுன்னாலும் செய்யலாம், அரக்கோணத்தில் செய்யணுன்னாலும் செய்யலாம். அரக்கோணத்துலேயும் யார் தான் இருக்கிறா, எல்லாம் தான் இருக்கிறான். அரக்கோணமும் யாரோடது தான், அல்லாஹ்வோடது தான். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அரக்கோணம் வேறு, அமெரிக்கா வேறுன்றது கிடையாது, அரக்கோணம் வேறு, அரபு நாடு வேறுன்றது கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அப்போ அல்லாஹ்தாலா எங்கேருந்து வேணால் என்ன செய்யலாம், தன்னுடைய வேலையை செய்யலாம். அப்போ அவனுடைய வேலை நடக்க ஆரம்பிச்சிருச்சா, அல்லாஹ் அவனு நேரடியாக செய்ய வேண்டிய வேலையை அல்லாஹ் என்ன செய்வான். அதுதான் இப்போ என்ன செய்ய போகுது, நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது தொடர்ந்து கடுமையான என்ன வேணால் நடக்கலாம், எங்கே வேணால் நம்ம போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு எதுவும் இருக்காது, வெறும் வீட்டை வச்சுட்டு என்ன பண்ண முடியும், கரண்ட் இருக்காது, சோறு இருக்காது, தண்ணி இருக்காது, எதுவும் இருக்காது. மக்கள் என்ன செய்வாங்க, எல்லாரும் சேர்ந்து எங்கே எல்லா வசதியில் இருக்கும் அந்த இடத்த நோக்கி போவாங்க. இப்போ ஒரு வேளை நம்ம எல்லாரும் சேர்ந்து மதினாவை நோக்கி போக வேண்டிய நிலைமை வரலாம். சில அப்படி நிலைமை வந்தால் வரமாட்டீங்களா யாரும், அப்படி மூட்டை முடிச்சு தூக்கிக்கிட்டு போக வேண்டியது. பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட்டு எதுவும் இருக்காது, நடந்தே போக வேண்டியதுதான். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்ய வேண்டியதுதான், போக வேண்டியது. எங்கேனாச்சும் ஏதாவது மரத்தில் ஏதாவது பழங்கள்லாம் கிடைச்சா பறித்து சாப்பிட்டுக்கலாம். ஏதாவது ஆடு மாடு தெரிஞ்சால் என்ன செய்யலாம், இல்லை மான் ஏதாவது தெரியுதுன்னா அறுத்து சாப்பிட்டுக்கிற வேண்டியதுதான். அப்படி இல்லை ஏதாவது மீன் கிடச்சிச்சின்னா பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம். அல்லாஹ்தாலா ரிஸ்க் தருவான். இப்போ எங்கே எல்லாம் நாடு இருக்கிறானோ அங்கே நாம் என்ன செய்ய வேண்டியதுதான். ஆமாம், அப்போ இங்கே தான் கிடக்கணும், அங்கே தான் இருக்கணுன்றது கிடையாது. சூழ்நிலைகள்
எப்படியும் மாறலாம். எங்கே அல்லாஹ்தாலா நமக்கு ரிஸ்க் வச்சிருக்கிறானோ, எங்கே எல்லாம் நமக்கு வழிகாட்டுறானோ அதை நோக்கி நம்ம போகணும். அப்படி அங்கே இருந்து அல்லாஹ்தாலா இந்த உலகத்தில் அடுத்து என்ன செய்வான், தன்னுடைய வேலைகள் அல்லாஹ்தாலா பூமியை மீண்டும் ஹயாத்தாக்குவான், மீண்டும் இந்த பூமியை சொர்க்கமாக ஆக்குவான். அல்லாஹ்தாலா நம்மை இஸ்திகாமத்தை தருவானாக, நம்மை நிலைப்படுத்துவானாக, நமக்கு ஈமானை உறுதிப்படுத்துவானாக. எந்த சூழ்நிலையிலும் நாம் தளர்ந்து போகாமல் இறைவனை பற்றி பிடிக்கக்கூடிய மன உறுதியை அல்லாஹ்தாலா தருவானாக. எல்லா நிலையிலும் நமக்கு உதவியாக துணையாக அவன் இருந்து நம்மை வழி நடத்துவானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.